நம்ம நண்பர் மூலமாக ஒரு அட்வான்ஸ் போட்டுட்டு உடனே திருச்சியில் நைட்டு ஒரு 11 மணிக்கு கிளம்புனேன். அப்படியே காலம் இங்கே ஒரு 5:30 மணிக்கு வந்துட்டு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். ஆஃபீஸ்க்கு ஒரு 7:30 மணிக்கு வந்துட்டாங்க. காரை ஓட்டி காமிச்சாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன காரில் இருக்கோ அதை உண்மையை ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ குறைக்க முடியுமோ ஓனர்கிட்ட நமக்கு முன்னாடி லவுட் ஸ்பீக்கர்லேயே போட்டு அப்படியே நம்ம குறைச்சி வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். மென்மேலும் வளரணும். அண்ணன் வந்து என்றைக்குமே அண்ணனை எனக்கு நேற்று ஃபோனில் முத பேசுனானே அவர் அவ்வளோ சந்தோஷம் போச்சு. அவ்வளோ ஒரு இது அண்ணனோட வாய்ஸ் அதை ஹீரோ மாதிரி தான் அவர். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா வீடியோலேயே பார்த்துட்டு இருப்போம். நீங்கள் நேரில் பேசுனோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இன்றைக்கி அண்ணன் நேரில் பார்த்த உடனே முதல்ல செல்ஃபி எடுத்துட்டேன். காரை கூட அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். அண்ணனை பார்த்த உடனே ஒரு செல்ஃபி எடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு நிறைவாக இருக்குது. இந்த காரை எடுத்துகிட்டு போய் நான் மிதமான வேகத்தில் ஓட்டணும். இந்த காரனால் வேறு யாருக்கும் ஆபத்து வரக்கூடாது. அதே போல் மற்றவங்களால எங்களுக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. எல்லாரும் மித வேகத்தோடு நான் ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்கும், வண்டி பார்த்தா கும்முன்னு இருக்கும். டீசல், நீங்கள் பெட்ரோல், நீங்கள் வரீங்க நான் தரேங்க. நான் வந்தேன், அண்ணனை கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம். அதாவது அண்ணனோட வீடியோ எடுத்தோடனே ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சரவணன் பேசுகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த யூடியூப் வீடியோவை ஆரம்பித்த உடனே என் குழந்தைங்க என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கும். அது அங்கிள் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்போம். அதை பார்த்த உடனே என் குழந்தைகள் சொல்லிட்டு நான் வந்தேன், அங்கிள்கிட்ட வீடியோ கார் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ டிவியில் போட்டு காமிச்சிட்டு வந்தேன். இன்றைக்கி கார் எடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இப்போ திருச்சிக்கு நான் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.